பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சிட்டு அவங்க சொந்த ஊர்ல இருந்து வேற ஒரு நாகரீகம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய மாநகரத்துல போய் ஒரு பெரிய வேலையில சேர்ந்தா. அவங்க ஊர் வந்து ஒரு சாதாரண ஊர், கிராமம் கிடையாது, அதே சமயம் பெரிய டவுனும் கிடையாது, ஒரு சாதாரண ஊரு. அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண வேலையில இருக்காரு. இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு, அவ தேர்ந்தெடுத்த துறையில கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்கி, அதனால நல்ல வேலையும் வாங்கி, கைக்கு நிறையவே சம்பாதிக்கிற ஒரு அற்புதமான நல்ல வேலையில போய் சேர்றா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாகரீகத்தின் சிகரம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாநகரங்கள்ல போய் அந்த பொண்ணு வேலைக்கு சேர்றா. ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கா, ரொட்டீன் லைஃப் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு ஊர்ல இருந்து ஒரு அழைப்பு வருது. அவங்க அம்மா சொல்றாங்க, நீ ஊரை விட்டு போய் 1 வருஷம் ஆக போகுது, நடுவுல எந்த பண்டிகைக்கும் உன்னால வர முடியல, இப்போ நம்ம ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது, அந்த திருவிழா கிட்டத்தட்ட 6-7 வருடங்களுக்கு அப்புறம் நடக்க போகுது, தேர் திருவிழா, அதுக்கு நீ கண்டிப்பா கலந்துக்கணும், வா அப்படின்னு அம்மா ஃபோன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு வந்து அவங்க அப்பா தகவலும் அனுப்புறார், தெரிஞ்சவங்க மூலமா ஒருத்தர் வந்து அவளை அழைச்சிட்டும் போறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. சரி போலாம் அப்படின்னு இவ கிளம்பி ஊருக்கு வரா. ஊருக்கு வந்து எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் கலகலன்னு பேசுறாங்க, ஆனா இவ மட்டும் கலகலன்னே பேசல. எதையோ பறி கொடுத்த மாதிரியே, என்னமோ ஒரு குழப்பத்திலேயே அவ முகம் இருக்கு, அவ மனசும் இருக்கு. இத வந்து அப்பா அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்பா ஒரு நாள் கேக்குறார், என்ன பிரச்சனை உனக்கு? இல்லப்பா ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏமா என் பொண்ணு முகம் எனக்கு தெரியாதா? திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, அந்த திருவிழால கூட நீ கலகலன்னு கலந்துக்கல, என்ன ப்ராப்ளம்? ஏதாவது எதிர்பாராம ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, இங்க இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது, ஆனா வெளியூர் போனதுக்கு அப்புறம் எக்கச்சக்க பிரச்சனைப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு பக்கம் நானே தேர்ந்தெடுத்துக்கிட்ட, நானே படிச்ச நல்ல வேலை, நல்ல படிப்புனால நல்ல வேலை, அந்த வேலையை விட்டுட்டு வரணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். விட்டுட்டு வந்துட்டா நாம வந்து தோத்து போயிட்டோமோ அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருவாங்களோன்னு கூட நான் யோசிக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதாவது என்னால வந்து அந்த பட்டணத்து நாகரீகம் வந்து ரொம்ப செயற்கையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு தெரியலப்பா என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இங்க வந்துடலாமான்னு கூட நான் நிறைய தடவை யோசிச்சேன், ஆனா இங்க நாம வந்துட்டா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்க நாம சாதிக்காம தோத்து போயிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கு, அந்த மாதிரி நினைச்சிருவாங்களோ எல்லாரும் அப்படின்னு, நம்மளை ஏளனப்படுத்திடுவாங்களோன்னு கூட எனக்கு ஒரு கவலை இருக்குப்பா, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு அவங்க அப்பா கேட்க கேட்க இந்த பொண்ணு எல்லா கஷ்டத்தையும் சொல்லிடுது. கஷ்டம் என்னன்னு தெரியல முதல்ல அவளுக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு, அங்க செட் ஆகல, அது மட்டும் அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறார். சரி வா, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், சரியா? இப்போ மனசை போட்டு குழப்பிக்காத, என்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட, அதனால போய் தூங்கு, நாளைக்கு நான் உனக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன். பா என்ன பிரச்சனைன்னே தெரியாம எப்படிப்பா நீங்க தீர்வு சொல்ல முடியும்? நான் பாத்துக்கிறேன்டா, எனக்கு தெரியும் அப்படின்னு அப்பா வந்து பொண்ணை சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாரு. அவளும் சரி அப்பா கிட்ட எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டோம், பாத்துக்குவாங்க அப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில, இல்ல மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டோங்கிற ஒரு எண்ணத்துல தூங்கிடுறா. அப்பா வந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. அம்மா வராங்க, என்ன அப்பாவும் பொண்ணும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வரல, இப்போ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்ன, அப்படி என்ன பிரச்சனை அவளுக்கு? இது என்ன பிரச்சனைன்னே அவளுக்கும் தெரியல, அவளுக்கு சொல்ல தெரியல, என்னமோ அவளுக்கு வந்து அந்த வேலை பிடிச்சிருக்கு, அவளாதான் தேர்ந்தெடுத்து போனா, அந்த வேலை அவளுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல அவ தங்கி இருக்கிற இடத்துல பிரச்சனையா, இல்ல என்னன்னே தெரியல, ஆனா நாம திரும்பி வந்துட்டா நாம தோத்து போயிருவோமோன்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்தினால
அவளுக்கு அங்க செட் ஆகல அப்படின்னா கூட அந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு நிர்பந்தத்தை தனக்கு தானே உண்டாக்கிக்கிறா. இதுதான் வந்து எனக்கு சரியா படல. வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரியணும். இல்லைன்னா அதுல இருந்து வெளியில வர தெரியணும். ரெண்டுமே இல்லாம திரும்பி வந்துட்டா நான் தோத்து போயிட்டவளா ஆயிடுவேன் அப்படின்னு அவ சொல்றா. அது என்னன்னே எனக்கு தெரியல. தோத்து போறது தப்பா அப்படின்னு அப்பா அம்மாவை கேக்குறாங்க. ஒன்னும் போட்டு ரொம்ப மண்டையை உடைச்சுக்காதீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் படுங்க அப்படின்னு அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தி எல்லாரும் தூங்கிடுறாங்க ஆக மொத்தம். காலையில எழுந்ததும் அம்மா கிச்சன்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு எழுந்து வரா. அப்ப அம்மா கூப்பிடுறாங்க, இங்க வா, ஒரு நிமிஷம் இங்க வா. என்னம்மா? உனக்கு ஒரு விஷயத்த நான் காமிக்கணும். சொல்லு. நான் இப்ப காஃபி போட போறேன், நீ பாரு. ஏம்மா, நீ காஃபி சின்ன வயசுல இருந்து போட்டுட்டு இருக்க, நான் பார்க்கலையா? அட சும்மா வந்து பாரேன். சரி. அம்மா காஃபி கலக்குறாங்க. கூடவே இன்னொரு பக்கத்துல கேரட்டை வேக வைக்கிறாங்க. இன்னொரு பாத்திரத்துல முட்டைய வேக வைக்கிறாங்க. மூணுத்துமே தண்ணி ஊத்தி தான் செய்யறாங்க. தண்ணி கொதிச்ச உடனே காஃபி பொடியை போடுறாங்க. காஃபி பொடி அந்த தண்ணியில கலந்து காஃபியா மாறிடுது, காஃபி டிகாக்ஷனா மாறிடுது. கேரட்டை கொதிக்கிற தண்ணியில போடுறாங்க. கேரட் என்ன ஆயிடுது? சாஃப்ட் ஆயிடுது. முட்டைய கொதிக்கிற தண்ணியில போடுறாங்க. முட்டை என்ன ஆயிடுது? வெந்துடுது. என்னம்மா இது? சமையல் சொல்லி கொடுத்துட்டு இருக்க எனக்கு காலையில. நான் என்ன கேக்குறேன்? அப்பா கிட்ட நான் என்ன பேசினேன்னு தெரியுமா? அப்பா உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்க மாட்டாரு. என்னன்னு தெரியுமா? தெரியும். உன் பிரச்சனையோட முடிவு இதுதான். என்னது? இங்க பார், நல்லா பார். இது காஃபி, இது கேரட், இது முட்டை, வேற எதுவும் எனக்கு தெரியலம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அம்மா சொல்றாங்க, கேரட் முன்னாடி எப்படி இருந்தது? தண்ணியில போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? கடுமையா இருந்தது, கடினமா இருந்தது, ஹார்டா இருந்தது. தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் சாஃப்ட் ஆயிடுச்சு. சரி. முட்டை முன்னாடி ரொம்ப லேசா இருந்தது. எது லைட்டா பட்டாலும் அது உடைஞ்சிரும். ஆனா தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு? ஹார்ட் ஆயிடுச்சு. உடையாது இப்போ, இல்லையா? இந்த காஃபி என்னாச்சு? காஃபி பொடி, காஃபி கொட்டை என்னாச்சு? அது அரைச்சு தண்ணியில போட்டதும் தண்ணியோட அது கலந்துருச்சு. இப்போ உன்னுடைய பிரச்சனையும் தண்ணி மாதிரி தான். நீ தோத்து போயிருவோமோ, தோத்து போயிட்டோமோ, தோத்துருவோமோன்னு பயந்துகிட்டு இருக்காத. முன்னாடி நீ எப்படி இருந்த? கேரட் மாதிரி நாம கடினமா இருந்தா பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும்போது எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். எந்த ரூபத்துல வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா எல்லாருக்கும் பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது அவங்க என்ன ஆயிடுறாங்க? இந்த சுடு தண்ணியில கேரட்டை போட்டா மாதிரி சாஃப்ட் ஆயிடுறாங்க. அவங்களுடைய கடினமான தன்மையை விட்டுட்டு சாஃப்ட் ஆகி அந்த பிரச்சனைக்கு இலகுவாயிடுறாங்க. அதாவது அந்த பிரச்சனையில மூழ்கி தன்னை தொலைச்சு போயிடுறாங்க. முட்டை ரொம்ப சாஃப்டா முன்னாடி இருந்தாங்கன்னா முட்டை மாதிரி அவங்க என்ன ஆயிடுறாங்க? கடினம் ஆயிடுறாங்க. முட்டை வெந்ததுக்கு அப்புறம் உடையாது. அது மாதிரி பிரச்சனையில பட்டு 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 அவங்க அப்படியே ஒரு மாதிரி இறுகி போயிடுறாங்க. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஆனா காஃபி என்ன ஆச்சு? நீயே பார்த்தல்ல, அந்த தண்ணியோட சேர்ந்து தன்னுடைய மனத்தையும் நிறத்தையும் அந்த தண்ணிக்கு கொடுத்து அது அந்த தண்ணியை தன் வசப்படுத்திடுச்சு. தன்னை அந்த தண்ணியோட இயல்புக்கு மாத்திக்கிச்சு. அதே மாதிரி நீ இருக்கணும். தோத்து போயிருவோம், ஜெயிச்சுட்டு போயிருவோம். வாழ்க்கையில தோக்கிறது ஜெயிக்கிறதுன்னு எதுவுமே கிடையாது. உனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கா? உன்னால அதை செய்ய முடியுமா? மனசுக்கு திருப்தி இருக்கா? அதை செய். உனக்கு அந்த விஷயம் பிடிக்கலையா? மனசுக்கு திருப்தி இல்லையா? அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உனக்கு தோணுதா? அதை செய்யாத. அவ்வளவுதான். இதுல நான் தோத்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் வந்து வீக் ஆயிடுவேன், எல்லாரும் என்னை ஏளனப்படுத்துவாங்கன்னு சொல்றது எங்க இருக்கு? எங்கேயுமே கிடையாது. தண்ணி, இந்த 3 விஷயத்தையும் ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரத்துக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. அது மாதிரி பிரச்சனைகள் நம்மளை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு தான் இருக்கே தவிர நம்மளை நாமளே அதுல தொலைச்சிக்கிறதுக்கு இல்லை. பிரச்சனைகள் கூடவே நாமளும் போய் அந்த பிரச்சனைகளை நமக்கு சாதகமா நாம வந்து மாத்திக்கணும். எப்படி காஃபி தன்னுடைய வெறுமனே இருந்த டேஸ்ட் இல்லாத நிறமில்லாத தண்ணிக்கு
டேஸ்டையும் நிறத்தையும் கொடுத்து தன் வசப்படுத்தி தன்னுடைய சக்தியெல்லாம் அதுக்கு கொடுத்ததோ அது மாதிரி நீ வந்து இருக்கணும், நீ மாறணும். புரியுதா? அதை விட்டுட்டு ஏன் ஜெயிப்பு தோப்புன்னு பத்தி பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கும் ஆமாம்மா எனக்கு புரிஞ்சிருச்சு, பெரிய தெளிவு வந்துருச்சு, நான் முதல்ல இங்க இருந்தே வேலைக்கு வரமாட்டேன், எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படின்னு ஒரு இமெயில் ஒன்று அனுப்புறேன், என்னுடைய ஆபீஸ் வேலையை நான் இன்னைக்கே விடுறேன், எனக்கு பிடிச்சமான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிம்மதி கொடுக்கக்கூடிய இந்த ஊர்லயே உங்க கூடவே இருந்து வேற ஏதாவது ஒரு நல்ல வேலையை நான் பார்க்க போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். அம்மாவும் பொண்ணுடைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் தீர்த்த சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. இப்போ இந்த கதையில இருந்து தெரிஞ்ச விஷயம் என்னது? நாமெல்லாம் எத்தனை பேர் காஃபியா இருக்க போறோம், இல்ல கேரட்டா மாற போறோம், இல்ல முட்டையா மாற போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தாங்க இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு. பிரச்சனைகள் வர வரதான் வாழ்க்கையுடைய தன்மை நமக்கு புரியும், வாழ்க்கையுடைய போக்கும் நமக்கு புலப்படும். இந்த வாழ்க்கை மட்டும் ஒரு வித்தியாசமான ஆசிரியர். பள்ளிக்கூடத்திலையும் காலேஜ்லயும் முதல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, என்ன பண்ணிடும், எடுத்த உடனே நமக்கு பெரிய போதனையை கொடுத்துரும், நம்மள அடி வாங்க வச்சிரும். முதல்ல நமக்கு 1008 பிரச்சனைகளை கொடுத்து அது மூலமா நாம பதிலுக்கு வர மாதிரி பாடம் கத்துக்கிற மாதிரி நம்மள தயார் பண்ணும். அதுதான் வாழ்க்கையுடைய சிறப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க துவண்டு போயிடாம, இறுகி போயிடாம, பிரச்சனையோடைய போக்கிலேயே வாழ்க்கையோடைய போக்கிலேயே போய் உங்க பிரச்சனைகளை உங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி உங்க சுத்தி இருக்கிறவங்களுடைய ஆலோசனையின் மூலமாகவும் உங்களுடைய சொந்த முயற்சியினாலையும் கடவுளுடைய அருளாலையும் பிரச்சனைகளை சீக்கிரமா தாண்டி வந்துருவீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனோநிலைமையை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் உங்களை போட்டு அழுத்தவே முடியாது. இன்னைக்கு இந்த ஒரு வித்தியாசமான கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.